சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு நெத்தியில. கருவாடுனாலே கப்பு அப்படின்னு சொல்றவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. கருவாடுனாலே நெய் மணக்கம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் வீடியோவை பாருங்க. கருவாடு செஞ்ச அந்த கடாயில கொஞ்சமா அந்த தொக்கு ஓட்டிட்டு இருக்கோம் பாருங்க. அதுல 4 சோறை போட்டு பெனஞ்சு ஒரு உருண்டை சாப்பிடும் போது ஆஹா, அதை சொல்லவே முடியாது. கடாயில எண்ணெய், வெந்தயம், சீரகம், சோம்பு இதை தாளிச்சுக்கோங்க. இதுல தூளா கட் பண்ண ஒரு வெங்காயம், இடிச்ச 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல நம்ம கொஞ்சம் புளி சேர்க்கறதுனால ஒரு தக்காளியே போதும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே கருவாடு தொக்குனா நம்ம கொஞ்சம் உப்பு கம்மியா தான் சேர்த்துக்கணும். ஏன்னா கருவாட்டிலேயே உப்பு இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய 1 கப் தண்ணியில கரைச்சி சேர்த்து அது கொதிச்சதும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வாழை கருவாடை எடுத்திருக்கேன். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. சிம்லியே இருக்கட்டும். இந்த தண்ணிலாம் அடங்கி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்ப கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. மணக்க அதாவது நெய் மணக்க கருவாடு தொக்கு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?